ஹாய் மக்களே, எல்லோருக்கும் இந்த ஈஸ்டர் வாழ்த்துக்களை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்த இந்த நாள் 2026 ஏப்ரல் 5 மிகவும் மகிழ்ச்சியான நாள். எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவருடைய உயிர்த்தெழுதல். எல்லாரும் சந்தோஷத்தோடு கொண்டாடி கொண்டிருப்பதை மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அற்புதத்தை அடையாளத்தை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்றே ஒன்று, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். நாம் அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் முக்கியமானது ஒன்று, மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார் என்றால், எகிப்திலே இஸ்ரவேலர்கள் அடிமையாய் இருக்கிறார்கள். இந்த எகிப்து ராஜா பார்வோன் அடிமைப்படுத்தி கொண்டிருப்பது அவர்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டபடினாலே இவர்களை விடுவிக்கும்படியாக மோசேயை அழைத்து மோசேயை எகிப்து தேசத்திற்கு அழைத்து செல்கிறார். மோசே நிமித்தமாக அநேக வாதைகளை இந்த எகிப்து பார்வோனிடத்திலே கர்த்தர் அனுப்புகிறார். ஆனால் பார்வோனுடைய இருதயம் மிகவும் கடினப்பட்டு விடுகிறது. கடைசி வரைக்கும் அவன் அனுப்பவில்லை. கடைசியாக கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எபிரேயர்கள் இஸ்ரவேல் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் 1 வயது ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை உங்கள் வீட்டு முன்பதாய் இருக்கிற 2 தூண்களிலும் பூச வேண்டும். அப்பொழுது அதை நான் பார்த்து கடந்து போவேன். பிறகு வாதை உங்கள் வீட்டுக்குள்ளே வராதபடி அது எகிப்திற்குள்ளே கடந்து போய் இந்த பார்வோனுடைய மூத்த பிள்ளைகளை கொள்ளையிடும்படியாக பட்சித்து போடும்படியாக அது கடந்து போகும் என்று கர்த்தர் சொன்னார். சொன்னபடியே இந்த எபிரேயர்கள் இஸ்ரவேலர்கள் ஆடை 1 வயது ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ஆட்டின் இரத்தத்தை வீட்டு முன்பதாக இருக்கிற 2 தூண்களையும் பூசினார்கள். அதை பார்த்து வாதை அந்த வீட்டிற்கு போகாதபடி கடந்து போனது. கர்த்தர் அங்கு யுத்தம் செய்தார். அதே போல பார்வோன் அவர்களை போகும்படியாக அனுமதி கொடுத்து விட்டார். அப்பொழுது இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தியர் ஒவ்வொன்றையும் கொள்ளையிட்டார்கள். வெள்ளி பொன் எல்லாவற்றையும், அங்கு இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு புறப்பட்டு போனார்கள். கர்த்தர் யுத்தம் செய்தார். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்துல நாம் எப்பொழுதும் பதிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். நான் ஒருவருக்காக செபிப்பதற்கு கடந்து போயிருந்த இடத்துல அந்த நபருக்காக நான் செபிக்கும் பொழுது அந்த நபருடைய சரீரத்துல இருக்கிற காயங்கள் ஆணி அடிக்கப்பட்டிருந்தது. அதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் ஆவிக்குரிய கண்களிலே. அதை பார்த்த உடனே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே அது என்னவென்று கேட்ட பொழுது அதுதான் சூனியம் என்று சொல்லப்பட்டது. ஒரு பொம்மையை எடுத்து அந்த பொம்மைக்கு சூனியம் செய்து எந்த நபருக்கு பாதிக்க வேண்டுமோ அந்த நபருடைய பேராவியை வைத்து ஆணி அடிப்பார்கள். அந்த ஆணி அடிக்கும் பொழுது அந்த ஆணியுடைய வேதனை இவர்களுடைய சரீரத்தில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அங்கிருந்து நான் அவருக்காக ஜெபித்து கடந்து வந்து விட்டேன். பிறகு கடந்த குட் ஃப்ரைடே அன்று கர்த்தருடைய சமூகத்திலே நான் நின்று ஜெபித்த பொழுது இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை பார்த்தேன். அவருடைய பாதத்திலே ஆணி அடிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆணி அடிக்கப்பட்டிருந்த பாதத்திலிருந்து ரத்தம் இந்த பூமியிலே ஒவ்வொரு மனுஷனுடைய நெத்தியிலே சொட்டு சொட்டாக விழுறதை கர்த்தர் எனக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார். அவருடைய கரங்களில் ஆணி அடிக்கப்பட்டது. அந்த ரத்தம் இந்த பூமியில இருந்து கூப்பிடுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய நெத்தியிலும் அந்த ரத்தம் ஊற்றப்படுகிறதை ஆவியானவர் எனக்கு காண்பித்தார். அவருடைய தலையில முள்முடி சுமத்தப்பட்ட அங்கிருந்து ரத்தம் ஊற்றப்பட்டு ஒவ்வொருவருடைய நெத்தியிலும் ஊற்றப்படுகிறதை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு காண்பித்தார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்திலே நான், ஆண்டவரே, என் மீதும் அந்த இரத்தத்தின் வல்லமை என் நெத்தியிலே தரிக்கப்பட வேண்டும் என்று கதறி கதறி அழுதேன் உபவாசத்தோடு. அப்பொழுது ஒரு பலத்த வல்லமை பரலோகத்திலிருந்து இரத்த வல்லமாய் என் சரீரம் முழுவதும் இறங்கினது. அப்படியே அந்த வல்லமை நான் பெற்றுக்கொண்டு இந்த நபர்
படுத்த படுக்கையில் இருக்கிற இந்த நபருக்கு ஜெபிக்கும்படியாக நான் கடந்து போய் இயேசு என்கிற நாமத்தினாலே இந்த ஆணிகள் எல்லாவற்றையும் நான் எடுத்து போடுகிறேன், எழுந்து நில் என்று சொன்ன ஒரு வார்த்தையிலே அவன் படுத்த படுக்கையில் இருந்தவன் எழுந்து உட்கார்ந்து துதிக்க ஆரம்பித்தான். அவனுடைய இருதயம் சந்தோஷப்பட்டது. இன்றைக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த ஈஸ்டர் அன்று கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து துதிக்க ஆரம்பித்தார். என் ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதத்தை செய்கிறார். ஆகவே தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படிப்பட்ட நாள்? இந்த ஞாயிற்றுக்கிழமை மிகவும் முக்கியமான நாள். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள். எல்லா வருடமும், எல்லா மாதமும், எல்லா வாரத்திலும் ஞாயிற்றுக்கிழமையிலே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று அவருடைய ஆலயத்தில் சென்று அந்த அவருடைய வல்லமை, அந்த இரத்தத்தை நம்முடைய நெத்தியிலே தரிக்கும்படியாக நாம் கடந்து போகிறோம். அவருடைய இரத்தம் நம்முடைய நெத்தியிலே தரிக்கப்படும் பொழுது, இந்த எபிரேயர்கள் வீட்டிலே இரத்தம் பூசப்பட்டிருந்ததை பார்த்து அந்த வாதை அவர்கள் வீட்டுக்குள்ளே போகாதபடி எகிப்திற்கு கடந்து போனது போல, இந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் நிமித்தமாக நான் பாதுகாக்கப்படுகிறேன், என்னுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள், என் குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நான் விடாதபடி எல்லா வருடமும், எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும், எல்லா வாரத்திலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நான் விடாமல் எனக்காக உயிர்த்தெழுந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் என்று நான் கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஆனால் உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லா வருடமும், எல்லா மாதத்திலும், எல்லா வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலும் கிளப்லையும் பப்பிலையும் இன்னும் குடிப்பழக்கத்திற்கும் உலக பிரகாரமான காரியத்திலே இடம் கொடுத்து நேரத்தையும் நாட்களையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அதற்கு இடம் கொடாதபடி காலையில கர்த்தருடைய ஆலயத்துல கிருபையும் அந்த வல்லமை பெற்றிருக்கிறோம். மாலையில அவர்களோடு சேர்ந்து அந்த கிருபை நாம் இழந்து விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா ஞாயிற்றுக்கிழமையில நான் உயிர் தெழுந்த நாள். ஆண்டவர் சொன்னார் 7வது நாள் ஓய்வு நாள் என்று மோசைக்கு கர்த்தர் சொன்னார். ஆனால் அந்த மோசையுடைய கட்டளை நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் என்ன செய்தார்? மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்து இந்த பரிசுத்த நாள், உயிர் தெழுந்த நாள் என்று ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக ஈஸ்டர் அன்று நாம் விசேஷ இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். பேசினது நான் அல்ல, கர்த்தர் எனக்குள்ளே, ஆவியானவர் எனக்குள்ளே இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் வல்லமை பாதுகாக்கும். God bless you.